வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 21,000 ரூபாவாக அதிகரிப்பு. குடும்ப தகராறு காரணமாக மகனை குத்திக் கொலை செய்த தந்தை தலைமறைவு. 12 வயது சிறுமியை பலமுறை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய அயல் வீட்டு நபர் தொடர்பில் விசாரணை. வவுனியா அரச பேருந்து ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு. தமிழர்களின் தமிழீழ கனவு ஒருபோதும் நனவாகாது என நாமல் ராஜபக்ச உறுதி. வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோர் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியும் என அறிவிப்பு. நீண்ட வார விடுமுறை மற்றும் தேர்தல் காரணமாக அரச மற்றும் தனியார் பேருந்துகளில் 99% ஆசனங்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாளை 13 மற்றும் 20 திகதிகளில் கொழும்பில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் அனைத்து ஆசனங்களும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதேபோன்று 22 மற்றும் 23 திகதிகளில் வெளி மாவட்டங்களில் இருந்து கொழும்பிற்கு வருகை தரும் பேருந்துகளில் 90% ஆசனங்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபையில் பயணிக்க கூடிய பேருந்துகளில் மேற்படி 4 நாட்களில் 1000க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. இதேவேளை 21 தேதி தேர்தல் நடைபெறவுள்ளமையினால் 20, 22, 23 ஆகிய 3 நாட்களுக்கு அரச பேருந்துகளை வாடகைக்கு வழங்க வேண்டாம் எனவும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோர் வாக்காளர் அடையாள அட்டை இன்றியும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க முடியும் என சுதந்திரம் மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு இயக்கமான பெஃப்ரல் அமைப்பு அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி இதனை தெரிவித்துள்ளார். வாக்களிப்பு இடம்பெறும் தினத்தன்று மதியம் நாடு திரும்பும் வாக்காளர்களும் தேர்தலில் வாக்களிக்க முடியும். தமது கடவுச்சீட்டை வாக்களிப்பு நிலையங்களில் காண்பித்து குறித்த தினத்தில் நாடு திரும்பியதை உறுதிப்படுத்த முடியும் என்பதுடன் வாக்காளர் பட்டியலில் தமது பெயர் இருப்பின் எவ்வித தடையுமின்றி வாக்களிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே எவரும் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியாது என எண்ண வேண்டாம் எனவும் பெஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. செப்டம்பர் 4, 5 மற்றும் 6 தேதிகளில் வாக்களிக்க முடியாமல் போன அஞ்சல் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்வதற்கான மேலதிக நாட்களாக நேற்று முன்தினமும் ஒதுக்கப்பட்டது. வாக்காளர்கள் தமது மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கோ அல்லது தமது பணி இடங்களுடன் தொடர்புடைய பிரதேச செயலகத்திற்கோ சென்று வாக்கினை பதிவு செய்ய முடியும் என ஆணைக்குழு அறிவித்திருந்தது. இன்றுடன் அஞ்சல் வாக்களிப்பு நிறைவடைகின்ற நிலையில் இனி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் செப்டம்பர் 21 தேதி உட்பட எந்த தினத்திலும் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அத்துடன் வாக்காளர்கள் தமது மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கோ அல்லது தமது பணி இடங்களுடன் தொடர்புடைய பிரதேச செயலகத்திற்கோ சென்று வாக்கினை பதிவு செய்ய முடியும் எனவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளன. குறித்த வேட்பு மனுக்கள் இன்று நண்பகல் 12 மணி வரை காலி மாவட்ட செயலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எல்பிட்டிய பிரதேச தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துதல் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடையவுள்ளது. இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ரத்மலானை பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு நேற்று அதிகாலை இரகசியமாக நுழைந்த தந்தை ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த தனது மகனை வெட்டி கொலை செய்ததுடன் மனைவியை கத்தியினால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாளிகாவ வீதியில் உள்ள வீடொன்றில் வசித்து வந்த 26 வயதுடைய லஹிருல் லக்ஷான் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலையாளி என சந்தேகிக்கப்படும் நபரின் 54 வயது மனைவி பலத்த வெட்டுக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான தந்தை வேறு பகுதியில் வசித்து வந்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மணிக்கணக்கில் வீட்டின் அருகாமையில் உள்ள முட்புதரில் மறைந்திருந்து பாட்டி வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் வீட்டிற்குள் நுழைந்து மகனை கொன்றுவிட்டு மனைவியை கொடூரமாக வெட்டிய பின்னர் தப்பிச் சென்றுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. சத்தம் கேட்டு வீட்டிற்குள் சென்ற அயலவர்கள் பலத்த காயமடைந்த தாய் மற்றும் மகனை சிகிச்சைக்காக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ள போதிலும் மகன் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான தந்தை பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். தந்தையை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் நீதிமன்றம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து ஹிருணிகாவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் நீதிமன்றம் அறிவிக்கும் தினத்தில் நேரில் முன்னிலையாகுமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊவா மாகாண முன்னாள் ஆளுநர் ஹர்ஷ ஜமால்டீன் தாக்கல் செய்த முறைப்பாடு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதி ஹிருணிகா பிரேமச்சந்திர சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி இந்த வழக்கு தொடர்பான எதிர் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார். இதன்படி நவம்பர் 21 முன் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணைகளை டிசம்பர் 4 மீண்டும் எடுத்துக்கொள்வதாக அறிவித்துள்ளார். வடக்கு கிழக்கை இணைக்கவும் தமிழீழ கனவு நனவாகவும் தான் ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். அவிசாவளையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரசாரத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஒற்றையாட்சியை பாதுகாப்போம், மாகாண சபைகளுக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்க மாட்டோம், அனைத்து மக்களினதும் மதம் மற்றும் கலாசார உரிமைகள் பாதுகாக்கப்படும் எனவும் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். முதலீடு என்ற போர்வையில் தேசிய வளங்களை விற்பனை செய்யும் சூழ்ச்சி நடவடிக்கை இடமளிக்க மாட்டோம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமது ஊழியர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் கடமையில் இருந்த அரச பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஊழியர்கள் மீது வவுனியாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் தனியார் பேருந்தின் ஊழியர்கள் தாக்குதலை நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் அரச பேருந்து தரப்பினைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்ததுடன் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யுமாறு தெரிவித்து போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று காலை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தமது கோரிக்கைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் வடமாகாண ரீதியாக பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் இப்பணி புறக்கணிப்பு காரணமாக பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 12 வயது சிறுமி ஒருவரை பலமுறை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் அயல் வீட்டு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தரம் 7 கல்வி கற்கும் 12 வயதுடைய சிறுமி ஒருவரே இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக மத்துகம போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோர், பாட்டன், பாட்டி மற்றும் 2 இளம் சகோதரிகளுடன் ஒன்றாக வசித்து வந்துள்ளார். சந்தேக நபரான அயல் வீட்டு நபர் இச்சிறுமியை முதலில் கழிவறை ஒன்றில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ள நிலையில் தொடர்ந்து பலமுறை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபரால் இச்சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படுவதை பார்த்த மற்றொரு சிறுமி இவ்விடயம் தொடர்பில் தனது பாடசாலை ஆசிரியையிடம் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மத்துகம போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என தெரிவித்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அறிவித்துள்ளனர். தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை 21,000 ரூபாவாக மாற்றும் சட்டமூலத்தில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன இன்று கையொப்பமிட்டுள்ளார். இதன் பிரகாரம் தொழிலாளர்களின் எதிர்கால வைப்பு நிதி, ஊழியர் நம்பிக்கை நிதி மற்றும் பணிக்கொடைக்கான கொடுப்பனவுகளை வைப்பிலிடும் போது இது குறைந்தபட்ச சம்பளமாக கருதப்பட வேண்டும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு ஊடக அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. இவ்வருடம் செப்டம்பர் மாதம் முதல் தனியார் துறை முதலாளிகள் தமது தொழிலாளர்களுக்கு தேசிய குறைந்தபட்ச சம்பளமாக 17,500 ரூபாவையும் 2005 ஆண்டின் 36 மற்றும் 2016 ஆண்டின் 4ஆம் இலக்க வரவு செலவு திட்ட நிவாரண சட்டங்களின் மூலம் வழங்கப்பட்ட 3,500 ரூபாய்க்கு மேலதிகமாக 21,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளத்தை வழங்க வேண்டும். அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் புதிய குறைந்தபட்ச சம்பளமானது தொழிலாளர்களின் எதிர்கால வைப்பு நிதி, ஊழியர் அறக்கட்டளை மற்றும் பணிக்கொடைக்கான கொடுப்பனவுகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அண்மை காலமாக நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பினால் தனியார் துறையின் சம்பளம் 2021 ஆண்டில் இருந்து அதிகரிக்கப்படவில்லை. எனவே தேசிய குறைந்தபட்ச சம்பளத்தை 12,500 ரூபாயில் இருந்து 17,500 ரூபாவாக உயர்த்துவதற்கான சட்ட திருத்த வரைவு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நாளாந்த குறைந்தபட்ச சம்பளத்தை 500 ரூபாவில் இருந்து 700 ரூபாவாக உயர்த்துவதற்கான திருத்தமும் முன்வைக்கப்பட்டது. உரிய நடவடிக்கைகளை பின்பற்றிய பின்னர் இத்திருத்தம் செப்டம்பர் 3 2024 அன்று பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சபாநாயகரால் இன்று குறித்த சட்டமூலத்தில் கையெழுத்திடப்பட்டதைத் தொடர்ந்து இம்மாதம் முதல் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.